அன்பார்ந்த சகோதரர்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு நாடு கடத்தியது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்ற ஒரு குற்றச்சாட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. ஒரு ஹலீஃபா ஒருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அது என்ன காரணம், அதனுடைய பின்புலம் என்ன, எதற்காக வேண்டி அவர் இந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை முதலில் பார்த்திருக்க வேண்டும். அதே போல் அந்த சமுதாயத்திலே என்ன அதுக்கான ஒரு எதிர்விளைவு ஒரு சஹாபா சமுதாயத்தில் இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் ஹலீஃபா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடியவர்கள் அதை எதையும் பார்க்கவில்லை. அவர்களுக்கு தேவை எந்த இடத்துலையாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தால் அதை பெரிதிப்படுத்தி காட்டுவது. அதுபோலதான் அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இடையில் நடந்த ஒரு பிரச்சனையை அவர்கள் பெரிதிப்படுத்தினார்கள். உண்மை இதுக்கான என்ன காரணம்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிலே இருந்தார்கள். சிரியாவுடைய கவர்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹுக்கு இடையில் குர்ஆனுடைய ஒரு வசனம் சம்பந்தமான ஒரு கருத்து வேறுபாடு உருவானது. அது குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தின் 35வது வசனம். இந்த வசனத்தை அபூதர் ரலியல்லாஹு புரிந்து கொண்டது முறை வேறு, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் புரிந்து கொண்ட முறை வேறு. அப்போ ஒட்டுமொத்த சமுதாயம் புரிந்து கொண்டதுக்கு மாற்றமாக அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு ஒரு புதிய ஒரு வியாக்கியானம் சொன்னார்கள். இந்த வியாக்கியான சமுதாயத்தில் சில விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, நபி இவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் திரட்டி வைத்துக் கொண்டு அவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று சொல்லக்கூடிய வசனம் தான் இது. அப்ப இந்த வசனத்தை அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறு விதமாக எடுத்துக்கொண்டார்கள். அப்போதான் இந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் உடனே இதை ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடிதம் எழுதி இவர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு மக்களுக்கு தவறான ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார் என்ற செய்தியை எத்தி வைத்தார்கள். அப்ப அவர் சரியான நடவடிக்கை தான் எடுத்தார். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் புரிந்து கொண்டதுக்கு மாற்றமாக வேறொரு கருத்தை முன்வைக்கிறார், அது பிரச்சனை உருவாக்கலாம் என்ற அடிப்படையில் எழுதினார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை மதீனாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார்கள். அவர் மதீனாவுக்கு வந்தார். வந்தபோது அவர் சொல்கிறார்கள், இந்த உஸ்மான் ரலியல்லாஹு பேசும்போது இந்த வசனம் வேதக்காரர்கள் விஷயமாக அஹ்லுல் கிதாபுகள் விடயமாக இறங்கிய தவிர முஸ்லீம்கள் விடயமாக இது இறங்கவில்லை என்று சொன்னார்கள். இதுதான் அந்த கருத்து வேறுபாடுக்கான காரணம். அப்படி சொன்னால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய தப்சீர்கள் எல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அப்போ முஸ்லீம்கள் பொன்னையும் வெள்ளையும் சேமித்து வைத்துக் கொள்ளலாம், அஹ்லுல் கிதாபுகள் வைத்தால் தான் பிழை என்ற மாதிரி அந்த கருத்து வியாக்கியானம் போயிடும். அப்போ அபூதர் ரலியல்லாஹுடைய வியாக்கியானம் அப்படி மாதிரி தான் அமைந்தது. அப்ப இது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்ன மாதிரி அவங்க மதீனாவுக்கு வருமாறு அழைப்பு கொடுத்தாங்க. இது பற்றி அபூதர் ரலியல்லாஹு நேரடியாக சொல்லும்போது சொன்னார்கள், நான் மதீனாவுக்கு வந்தேன். வருகிற போது மதீனா மக்கள் என்னை அன்றைக்கு தான் பார்ப்பது போல பார்க்கிறார்கள். இதற்கு முன்னால் அபூதர் என்றார் யாருன்னு தெரியா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியா, அவரை கண்டது இல்லை என்ற மாதிரி மக்கள் என்னை பார்க்க தொடங்கினார்கள் என்று அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க. காரணம் என்ன? இவர் அவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறாரு என்றதுலதான் அவங்க ஒரு ஆச்சரியத்தோடு அப்படி பார்க்கிறாங்க. அபூதர் இப்படி விளக்கம் சொல்றாரு என்ற மாதிரி பார்க்கிறாங்க. பிறகு இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு போய் பேசுறாங்க. அபூதர் ரலியல்லாஹு உஸ்மான் பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூதரே நீங்க கொஞ்சம் விலகிருங்கள், அதாவது இந்த கருத்துக்களை நீங்க பகிர வேண்டாம், நீங்க கொஞ்சம் விலகிருங்கள். ஏன்னா மதீனா மக்களும் உங்களை தப்பான ஒரு முறையில அங்க இருக்கக்கூடிய சஹாபா சமூகம் உங்களை பார்க்குது என்ற அடிப்படை சொன்னோடனே அவங்க ரபதா என்ற ஒரு ஊர்ல போய் மதீனாவில் தங்குறாங்க. அப்ப இதுதான் நடந்தது. அவங்க நாடு கடத்தலாம் இல்லை, நாடு கடத்தலைன்னா மதீனாவிலேருந்து சிரியாவுக்கு போக முடியாது. அப்ப அவர் வேற எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு தான் போய்க்கணும். அவர் மதீனாவிலேயே ஒரு ஓரமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை பத்தி இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நாடு கடத்தவில்லை, மாற்றமாக அபூதர் ரலியல்லாஹு தானாகவே அந்த இடத்தை நோக்கி ஒதுங்கி போயிருந்தார்கள், அவங்க தான் அந்த இடத்தை தெரிவு செய்து போய் வாழ்ந்தார்கள் என்று இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் நடந்தது. உண்மையிலே அவங்களை யாரும் தண்டிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை, எதிராக நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. நீங்க ஒரு புதிய ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க, அதனால் இதிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்க என்று சொன்ன நேரம் அவங்க ரபதா என்ற இடத்துக்கு போய் தங்கினாங்க என்பதுதான் இல்ல உண்மையானது, இல்லை குற்றச்சாட்டுகள் என்பது வீணானது, பொய்யானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.